எழுதப்பட்டு நடிக்கப்பட்டதா? ஆமா. ஓகே. இரண்டாவது கேள்வி, திராவிட இயக்கமாக இருந்த போது கலைஞரின் நாடக கருத்துகளுக்கும் திராவிட கட்சியாக பிற்காலத்துல வந்து இயக்கம் கட்சியான பிறகு கலைஞருடைய நாடகங்கள்ல இருக்கிற விஷயம் அதுல அது வளர்ச்சியாக இருக்கிறதா தளர்ச்சியாக இருக்கிறதா? இதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லணும்னு சொல்ல. அதாவது இந்த ஆரம்ப காலத்துல எடுக்கின்ற பொழுது வளர்ச்சி இல்லாதனால அந்த வளர்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இவர் இவ்வாறு நாடகங்கள்லாம் எழுதி கொண்டே சென்றார். இன்றும் அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. வளர்ச்சி தான். ஐயா என்ன கேக்குறேன்னா, இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதுக்கு முன்னால ஒரு இயக்கமாக இருந்தபோது இயக்கம் அந்த வேகம் பிற்காலத்தில் இருந்ததா இல்லையா? அது மட்டும்தான் கருத்து இருந்தா சொல்லலாம், இல்லாட்ட வேண்டாம். அதாவது என்னன்னா, இது ஆரம்ப கால நாடகம் மட்டும்தான் நான் ஆய்வுக்கு எடுத்திருக்கின்றேன். அதனால அந்த காலகட்டத்தில் இருந்த வளர்ச்சியை மட்டும்தான் நான் இங்க குறிப்பிட்டு இருக்கின்றேன். நீங்க கேட்பது சரியானது. இப்பொழுதும் அது இருக்கின்றதா என்று கேட்கின்ற. இப்பொழுது அவருடைய பல்நோக்கு சிந்தனையில் வேற விதமாக போய்கொண்டு இருப்பதனால் இப்ப சொல்ல முடியாது. ஓரளவுதான் சொல்ல முடியுமே தவிர அவருடைய பாணியே வேற இலக்கியங்களுக்கு சென்று விட்டது. ஆம்பூர் பி. மணியரசன் அவர்கள், இவர் ஜெர்மனியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். அம்மையாருக்கு முன்னால் இலங்கையிலிருந்து வந்த ஆய்வாளர் அனஸ் அவர்கள் கட்டுரை அளித்தார்கள். இப்போது ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆம்பூர் பி. மணியரசன் அவர்கள் கட்டுரை வழங்குகிறார். இவர் தமிழர்ஸ் குல்தூர் ஷென்ரோம் என்கிற அமைப்பினுடைய தலைவராக அங்கே இருக்கிறார். இது நான் சொன்னது ஜெர்மனியில் சொன்னேன். அது தமிழில் என்ன அப்படின்னாக்கா, தமிழ் பண்பாட்டு மையம். இந்த தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறவர் ஆம்பூர் மணியரசன் அவர்கள். இவர் ஜெர்மன், தமிழ் இந்த இரண்டு மொழியிலும் மிகுந்த புலமை பெற்றவராக இருக்கிறார். இங்கிருந்து செல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் ஜெர்மனிக்கு செல்கிற போது அவர்கள் பேசுகிற உரையை ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு இன்டர்பிரட்டராக அங்கே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இவர் பிறந்தது கர்நாடகாவில், கோலார் தங்க வயல்ல பிறந்தார். வேலை பார்ப்பது அமெரிக்காவில். ஆனால் பெற்ற தாயும் பிறந்த நன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தென்று என்று சொன்னது மாதிரி இவர் தன்னுடைய முன்னோர்கள் பிறந்த ஆம்பூரை தன்னுடைய பெயருக்கு முன்னால் சேர்த்து ஆம்பூர் மணியரசன் பெயர் வச்சிருக்கிறார். அவர் இப்போ நமக்கு கலைஞரின் சிலப்பதிகார நாடகம் என்கிற தலைப்பில் ஆய்வு கட்டுரை அளிக்க இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு தகவல், இந்த சிலப்பதிகார நாடகம் இருக்குல்ல, இதை ஜெர்மன் மொழியில இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதனால முற்றிலும் இந்த தலைப்பில் கட்டுரை படிப்பதற்கு தகுதியானவர் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் ஒளி வாங்கி தருகிறோம். ஐயா தொடருங்கள். தலைமை பொறுப்பாளர் வராவட்டெல்லாம் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் வைத்தியநாதன் வரவில்லை, வராதவருக்கு வணக்கம். வராதவருக்கும் நன்றி சொல்றேன்னா ரொம்ப பரந்த உள்ளதான். சரியா? என்றாலும் ஆய்வுக்கூடத்தின் ஆய்வுத்துறையின் தலைவராக இருக்கின்ற பொறுப்பாளர் இருக்கின்ற திரு அஹமது மரிகா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதற்கண் என்னுடைய தன்னிலை விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னுடைய இயற்பெயர் மணி சேகரன் என்பது. நான் தேவன பாவனுடைய உலக தமிழ் கழகத்தில் உறுப்பினராக இருந்தமையால் முழுமையாக தமிழ்படுத்தும் முறையில் மணியரசன் என்று அலுவலர் ரீதியாக மாற்றிக்கொண்டேன். சட்டப்படி அடிப்படையில் நான் ஒரு பொறியாளர். சீமென்ஸ் என்ற குழுமத்தில் நான் பொறியாளராக பணிபுரிந்து இன்னும் 2 மாதங்களில் ஓய்வு பெறுகிறேன். கடந்த 40 ஆண்டுகளாக ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அங்கு தமிழ் பண்பாட்டு கழகம் என்ற மையத்தை ஏற்படுத்தி தமிழர்களுக்கும் ஜெர்மனி மக்களுக்கும் இடையில் நட்பு ரீதியாக நம்மளது கலாச்சாரத்தை அவர்களுக்கு அறிமுகமாக பல நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் என்னுடைய மனைவியாரும்
பரதநாட்டிய ஆசிரியர் என்பதால் நடவரசன் நடன கலைமன்றம் என்ற பெயரிலும் நான் நடத்தி ஜெர்மன் மக்களுக்கும் நம்முடைய தமிழ் மக்களுக்கும் நடனத்தை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கும் எல்லா விதத்திலும் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். இதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வரும் அனைத்து கலைஞர்களையும் வரவேற்று அங்கு கலை நிகழ்ச்சி நடத்தி அவர்களுக்கும் ஆதரவாக இருக்கின்றோம். இன்னும் இப்பொழுது நிறைய ஈழத் தமிழர்களும் ஜெர்மன் நாட்டில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழித்துணையாக மொழிபெயர்ப்பாளர் இருந்து கொண்டிருக்கேன். வழக்கு மன்றத்திலும் சரி, அலுவலக ரீதியாகவும் சரி, தமிழ்நாட்டில் வரும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் நான் ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய பணி பாவனுடைய வழியில் வேர்ச்சொல்லிலும் ஜெர்மன் மொழியிலும் ஏனைய ஐரோப்பிய மொழியிலும் எந்த அளவுக்கு தமிழ் சொற்கள் இருக்கின்றன என்பதை, எப்படியெல்லாம் தமிழ் சொற்கள் மருவி மாறி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து நானும் புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றேன். தமிழ் நாடகம், தமிழ் இசை பற்றியும் பாரிஸிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஒலி வானொலியில் கடந்த 10 கிழமைகளாக நான் என்னுடைய உரையை நிகழ்த்துகின்றேன். அதையும் புத்தக வடிவில் வர இருக்கின்றது. இப்பொழுது கலைஞரின் சிலப்பதிகார நாடகத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கின்றேன். அதை அவருடைய அணிந்துரையோடு மிக விரைவில் வெளிவர இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன். செம்மொழி தகுதியினை எம் செம்மென்றரை தமிழின் சிறப்பு தன்மைதனை ஆய்ந்தறிந்த பரிதிமா கலைஞர் அவர்கள் தமிழ் செம்மொழி என்பதனை உலகறி செய்தார். இது நடந்ததோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர். இவரை தொடர்ந்து தனித்தமிழுக்கு வித்திட்டவர் மரமரடிகள், மொழி ஞாயிறு தேவநேய பாவனர், இன்னும் எண்ணற்ற தமிழ் பேரறிஞர்கள் தக்க சான்றுகளுடன் தமிழ் செம்மொழியின் மாண்புதனை ஆணித்தரமாக எடுத்து இயம்பினர். தமிழ் பெரும் புலவர்கள் பலரும் மைய அரசியலின் செம்மொழி தகுதிக்காக பல முறைப்பாடுகள், பல அறநெறி போராட்டங்கள் நடத்தியும் ஏற்காத மைய அரசு கலைஞரின் முயற்சிக்கு பிறகு தமிழர்கள் 100 ஆண்டு கனவு நனவாகியது மட்டுமல்லாது ஆய்வுக்கு தனி ஆய்வுக்கூடமும் செம்மொழி உலக தமிழர்கள் அனைவரும் அறிந்திடும் தகுதிசார் அறிஞர்கள் தங்கள் ஆய்வுதனை உலகறிய பரப்பிடும் பொருட்டு செம்மொழி மாநாட்டினை ஒழுங்குபடுத்திய முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கடந்த 1800 ஆண்டுகளாக தமிழகம் பிறர் ஆளுமையில் இருந்ததாலும் தமிழ் அரியணையில் இல்லாத போனதும் பல தரப்பட்ட பண்பாடு கலந்து விட்டதும் மக்கள் பேசும் தமிழ் மொழியில் பிற மொழி சொற்கள் கலந்து விட்டமையும் மேலும் புழக்கத்தில் இருந்த ஏராளமான தமிழ் சொற்கள் வழக்கிழந்து விட்டதும் இன்னும் எண்ணற்ற சொற்கள் நடைமுறை இல்லாது அகராதியும் முடங்கிவிட்டது. அதனால் இன்று செயல் வடிவு உள்ளதற்கு விளக்கம் கூறி விளங்க வைக்க வேண்டி உள்ளது. என்றாலும் கழக காலங்களிலே தமிழ் உயர்மிகு செம்பாந்த முறையில் இருந்தமை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றும். இடைக்காலத்தில் மணி பவுலரை புகுத்த பெற்று தமிழ் மொழி தத்தளித்தது. கிறித்துவர் விட ஊழியம் செய்ய வந்த மேலையர் தமிழ் மொழியின் செழிப்பினை கண்டு வியந்தனர். அதனால் தமிழ் மொழியினை சீரிய முறையில் கற்று பல இலக்கியங்களை படைத்தனர். தம் நாட்டு மொழியில் பெயர்த்தும் கொண்டனர். தம்